ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒன்று சிவன் கண் நாட்டில் ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் டூட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன்னு நிறைய டிசைன்ஸில் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 2 கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். 6 ஒயர்ஸ் 3.25 அடியிலையும் 12 ஒயர்ஸ் 3 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளூ கலரில் 2 கலர் ஒயர்ஸுமே நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸில் 2 ஒயர்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3.25 அடியில் கட் பண்ணதில் பார்த்திங்கன்னா 3 நாட்ஸும் 3 அடியில் கட் பண்ணதில் 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 நாட்ஸை வந்து நம்ம பேஸாக வச்சு தொடங்கலாம். அதுலேருந்து 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷ குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரெகுலராக கிஃப்ட் பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம் போட்டிருப்போம். சேம் அதே மெத்தட் தான். ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும். அதே நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போட்டுடலாம். நல்லா டைட்டாக நாட் போடுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 6 நாட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 ஒயர்ஸ் கிடைக்கும். அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும் சுற்றி வர போட்டு முடிக்கும்போது. இதுக்கப்புறம் வந்து மீதி இருக்க நாட்ஸு அதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. மறுபடியும் இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நமக்கு குமிழ் இருக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 குமிழ்களுக்கும் சென்டரில் கிராஸாக ஒயர்ஸ் வந்து போகுது. இதில் வந்து நம்ம நாட்ஸ் போடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து 3 நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது பேஸ் வந்து ஈவனாக நமக்கு கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். சிவன் கண் நாட்டிலே பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கெட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட்டு, அது போக மார்க்கெட் பேஸ்கெட்ஸு, ஃப்ளவர் வேஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. பேஸ் வந்து ஈவனாக கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வந்து 2 கலர்ஸும் யூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக போட்டு வந்து இந்த பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் நாட், அதுக்கடுத்து சிவன் கண் நாட்டு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரணும். அப்போ நமக்கு வந்து அந்த சிவன் கண் டிசைன் கிடைக்கும். சிவன் கண் பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நெருக்கமாக இருக்கும்.
பார்க்கவே வந்து ஒரு லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு நாட் வந்து ரைட் சைட்லேயும் ஒரு நாட் லெஃப்ட் சைட்லேயும் போகும்போது இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வாய்ஸ் வந்து நமக்கு சுற்றி வர அப்படியே கண்டினியூ ஆகும். நம்ம சேனலில் வந்து மினி பேஸ்கெட் டுட்டோரியல் வந்து எல்லா டைப் ஆஃப் நாட்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் பிகினர்ஸுக்காக. அது மட்டும் இல்லாமல் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட், கிஃப்ட் பேஸ்கெட்ஸு, ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸு, ட்ரே டுட்டோரியல், கீச்செயின் டுட்டோரியல், ஃப்ளவர் வேஸ் டுட்டோரியல், ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, ராட்டில் டாய்ஸு, டிஃபன் கேரியர் பேஸ்கெட்ஸ், லஞ்ச் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி இந்த வரிசையை வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த வரிசையை நான் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம், ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏணிப்படி நாட் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஒரு வீடியோலையுமே நான் பிகினர்ஸுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே அப்படியே வந்து நம்ம டைட் பண்ணணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைகளுக்கு நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணணும். ரன்னிங் ஒயரில் ஃபினிஷிங்கில் கட் பண்ணும்போது இதே மாதிரியே லேடர் நாட் போட்டு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து விட்டுருந்தோம்ல அதே மாதிரியே தான் 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட் தான் போடணும். ஒரு ஒரு வரிசைக்கும் நம்ம பேசிக் நாட்லேருந்து தான் தொடங்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு வரிசைக்கும் லேடர் நாட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேசிக் நாட், ஒரு சிவன்கண் நாட், இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி அப்படியே போட்டே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த வரிசையை நம்ம போட்டும் கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல மறுபடியும் நம்ம லேடர் நாட் போடுறோம். மேலே அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விட்டுருந்த அந்த 2 இன்ச் ஒயரையும் அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதுக்கு அடுத்த வரிசைகள் நம்ம அப்படியே கண்டினியூஸாக ஆரஞ்சு கலர் ஒயர், ப்ளூ கலர் ஒயர்னு மாற்றி மாற்றி அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த இடத்துல முடிச்சோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம தொடங்குகிறோம்.
இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரும் அதுவும் அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த வரிசைகள் அப்படியே நம்ம மாற்றி மாற்றி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம அந்த 2 கலர் ஒயரும் அப்படியே ரன்னிங் ஒயராக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட்டோட ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். சிவன் கண்ணாட்லேயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள் 3வது வரிசை போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள் ஒரு 6 வரிசைகள் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 3-4 வரிசைகள் போடலாம். நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 9 வரிசைகள் ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு வரிசையை வந்து மடக்கி உள்ளே வந்து ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபினிஷிங்கில் பாருங்கள் அதே மாதிரியே தான் லேடர் நாட் போட்டு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஏணிப்படி நாட் போட்டது பாருங்கள் இந்த இடத்துல நல்லா தெரியுது நமக்கு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஸாக் டிசைன் மாதிரி வரும் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் யூஸ் பண்ண இடத்துல. இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.